ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சத்து மாவு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கு வெள்ளை சோளம் 200 கிராம், சம்பா கோதுமை 200 கிராம், கம்பு 200 கிராம், ராகி அரை கிலோ, பச்சை பயிறு 100 கிராம், கருப்பு உளுந்து 200 கிராம், கொள்ளு 200 கிராம், மைசூர் பருப்பு 100 கிராம், கவுனி அரிசி 200 கிராம், கைக்குத்தல் அரிசி 200 கிராம், ஜவ்வரிசி 200 கிராம், வேர்க்கடலை 200 கிராம், வெள்ளை கொண்ட கடலை 200 கிராம், கருப்பு கொண்ட கடலை 200 கிராம், மக்காச்சோளம் 200 கிராம், சோயா பீன்ஸ் 200 கிராம்ஸ், வரகரிசி 200 கிராம், தினை அரிசி 200 கிராம், குதிரைவாலி அரிசி 200 கிராம், சாமை 200 கிராம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வரைக்கும் சொல்லியிருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இது எல்லாமே மொத்தமாக வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பேட்ச் வைஸாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது ரொம்பவே அழுக்காக இருக்கும் இந்த மாதிரி. பட் இந்த தண்ணி நல்லா கிளியராகி வர வரைக்கும் வாஷ் பண்ணணும். ஸோ எத்தனை தடவை வாஷ் பண்ணால் நல்லா கிளியராக இந்த மாதிரி வருதோ அது வரைக்கும் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்தளவுக்கு கிளியராக வரதுக்கு ஒரு 8 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ண வேண்டியிருந்துச்சு. வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டி அதுக்கப்புறமா அந்த துணியில் அதை விரித்து விடுங்க. இது நிழலில் தான் காயணும். கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் கிட்ட நான் காய வச்சேன். ஸோ தட் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஒன்ஸ் விரவி விட்டுட்டே இருந்தேன். அதனால் எல்லா சைடும் நல்லா காஞ்சி வந்துருந்துச்சு. நீங்கள் காஞ்ச பதத்தை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம கையை வச்சு அதில் நம்ம தொட்டு எடுத்தோன்னா கையில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்போ இது நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வறுக்கலாம். இது நிறையா இருக்கனால நம்மளால் ஆல் அட் ஒன்ஸ் நம்ம வறுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பெரிய கடாயில் போட்டு வறுத்துக்கிட்டேன். இதை நம்ம சும்மா கடாயில் எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்துடக்கூடாது. சிம்பிளாக வறுத்து எடுக்கணும். எல்லா பொருள்லேயுமே ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கழுவி ஆற வச்சு வறுக்கிறதுக்கு தேவையான பொருள். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறதுலாம் கழுவாமல் வறுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டாலே போதும். இதுக்கு வெள்ளை எள்ளு ஒரு 200 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 200 கிராம், சிவப்பு அவல் 200 கிராம், வெள்ளை அவல் 200 கிராம், முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், வால்நட்ஸ் 50 கிராம், சுக்கு 2 துண்டு, பிஸ்தா 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம். இப்போது நம்ம 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாகவே வறுத்து வந்துடும். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பொருளையும் வறுத்து முடித்ததுக்கப்புறமா ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் ஆற வைங்க. பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். அதுவுமே ஈஸியாக வறுத்து வந்துடும். அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நல்லா வெடிக்கிற சவுண்ட் நம்மளுக்கே கேட்கும். அப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நல்லா விரவி விடுங்க. அப்போ நல்லாவே ஆறி வரும். நெக்ஸ்ட்டு வெள்ளை அவல் அப்புறம் சிகப்பு அவல் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து வந்துருச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்ம அந்த அவல் எடுத்து உடச்சி பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அப்போ இது நல்லா வறுத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி, பாதாம், வால்நட்ஸ், பிஸ்தா இது நாலுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்க போகிறோம். முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வறுத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதையும் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காயை தனியாக வறுத்துப்போம்.
இது வந்து வறுத்து வந்திருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அதோட கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நாச்சு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு, இது கூடவே சுக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மாவு மிஷினில் கொடுத்து தான் நான் இதை அரைச்சேன். ஓகே, இப்போ இது செய்கிற ப்ராசஸ் பார்த்துடலாம். அது ரொம்பவே ஈஸி. நான் ஒரு ஆளுக்கு செய்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணும். அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணி மாதிரி இப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணோன்னாலும் அடி பிடிச்சிக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அப்படியே கிராஜுவலாக அதோட கன்சிஸ்டன்சி மாறும். நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். இந்த அளவுக்கு திக்காகிற வரலும் நீங்கள் விடலாம் ஸ்டவ்வில். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இதையே நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதாங்க. இதை ப்ளைனாகவும் சாப்பிடலாம். இல்லை பெரிய பசங்களுக்கு கொடுக்குறீங்க, பசங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் இது கூட கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எதனா ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துட்டு பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். காஃபி டீக்கு பதிலாக இதை கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பசி ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால் வெயிட் கெயின் நல்லா ஆகும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இதில் வந்து நம்ம 29 வகையான தானிய வகைகள் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லா குழந்தைக்கும் எல்லா தானியமும் சூட் ஆகுமான்றதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. நான் இதை என் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நான் பசங்களுக்கு கொடுக்குறனால அவங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு 100% இருக்கும். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த சத்து மாவு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.